வணக்கம் மக்களே. சிஎஸ்கேவில் இருந்து வெளியேறும் நட்சத்திர பேட்ஸ்மேன். ஏற்கனவே ஒரு நட்சத்திர பவுலர் வெளியேறியது சிஎஸ்கேக்கு பவுலிங்கில் பின்னடைவாக இருந்தது. அதே போல் தற்போது இந்த ஒரு பேட்ஸ்மேன் சிஎஸ்கே அணியிலிருந்து தற்போது வெளியேறியது ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. 6 போட்டியில் 2 போட்டி மட்டுமே வெற்றியை பெற்று 4 போட்டியில் தோல்வியை தழுவி இருக்கும் சிஎஸ்கேவுக்கு இது மிகப்பெரிய அளவில் பின்னடைவு தான். எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஆயுஷ் மாத்ரே தொடைப்பகுதியில் காயம் ஏற்பட்டு அவர் அவுட் ஆகி வெளியேறினார். அவர் இருந்த வரைக்கும் ரன் ரேட்டும் சரி, ஸ்கோரும் சரி, வெரி ஹையில் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக சிஎஸ்கே வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அவர் அவுட் ஆன உடனே அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்த சிஎஸ்கே தடுமாறி கடைசியில் 10 ரன் வித்தியாசத்தில் போராடி தோல்வியை தழுவியது. அவர் சிஎஸ்கே அணியிலிருந்து வெளியேறியிருப்பது தட்டுப்பது எல்லோருக்கும் மிகப்பெரிய இழப்பு தான். அவருடைய இடத்தை சரி செய்ய போவது யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இனி வரும் காலத்தில் சிஎஸ்கே வெற்றி பெறுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதற்கு இடையில் இன்னொரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சிஎஸ்கேவுடைய முன்னாள் நட்சத்திர பவுலரான ரவிச்சந்திர அஸ்வின் பார்த்தீங்கன்னா தெரிவித்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கேக்வாட் 2 ஆண்டுகளாக கேப்டன் போஸ்டிங் கொடுத்தீங்க. அந்த ப்ரெஷரில் தொடர்ந்து சிஎஸ்கே அணியை அவரால் வழிநடத்தி கொண்டு செல்ல முடியல. இதற்கு மேலேயும் அவரை தான் வைத்து நீங்கள் வழி நடத்துனீங்க அப்படின்னா இந்த ஆண்டும் உங்களால் பிளே ஆஃப் சுற்றுக்குள்ளே கூட செல்ல முடியாது. அதனால் ருத்ராஜ் கேக்வாட்டை ஒரு வீரராக பார்க்க வைத்து சஞ்சு சாம்சன்ட்ட கேப்டன் பதவியை கொடுங்க. அவர் ஒரு கூல் பேட்ஸ்மேன், கூல் கேப்டன் அப்படிங்கிறத நிரூபிப்பார். தல தோனிக்கு அப்புறம் அந்த அளவிற்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன் அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சஞ்சு சாம்சனை கேப்டனாக ஆக்குங்க அப்படின்னு அஸ்வின் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கருத்தை தெரிவித்தும் இருக்காரு. இது போன்ற கிரிக்கெட் தகவல் உனக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.